வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தான் கவி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓபிஎஸும் இபிஎஸும் இணைஞ்சிருக்கும் போது ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்துச்சு. அப்போ அம்மா தான் நிரந்தர போச்சுல, யாருமே அந்த பதவி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து செக் வச்சாலுமே அந்த தீர்மானம்லாம் ரத்து பண்ணிட்டு அம்மாவை நிரந்தர போய்ச்சால வந்து நீக்கிட்டு அந்த இடத்துக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பேசும்போது நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது கவனித்து பார்த்தா தெரியும், ஓபிஎஸ் வந்து திமுகவோட கைகோர்த்து துரோகம் பண்ணால தான் இப்போ அவரோட நிலைமை வந்து கட்சியிலே இல்லை. ஸோ கட்சியில் வேறு யார் இந்த தவறு செய்தாலும் துரோகம் பண்ணாலும் கட்சியில் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு நபரை மென்ஷன் பண்ணி காமிக்கிற மாதிரி வந்து அவரோட பேச்சில் இருந்துச்சு. அப்படி யாரும் பார்க்கும்போது அது வேலுமணி பேர் தான் அடிபட்டுருக்கு தொடர்ந்து. ஸோ அதிமுக பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா வேலுமணி ஏக்நாத் இந்தியா மாறுறாருன்ற மாதிரி அவரை குறித்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா மீடியாக்களும் பார்த்திங்கன்னா வேலுமணியை மையப்படுத்திய ஒரு சில கருத்துக்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ வேலுமணி மாறுவாரான்னு கேட்டிங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. சசிகலா, ஓபிஎஸ், ஸோ இவங்கெல்லாம் இணைஞ்சு டெல்லி சிக்னல் கொடுத்து அவருமே பார்த்திங்கன்னா இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.